இங்க நம்ம ஹீரோக்கு புதுசா கல்யாணம் நடக்குது. அவர் பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசமா இருக்காரு. ஒரு நாள் அவங்க வெங்காயம் கட் பண்ணும்போது, கண்ணுல தண்ணி வரத பார்க்குற இவரும் வெங்காயம் கட் பண்றதுக்காக ஒரு மிஷினா இவரே தயாரிச்சு தராரு. இப்போ அவங்கள சைக்கிள்ல வச்சு கூட்டு போகும்போது கம்ஃபர்டபுளா இல்லன்ற தெரிஞ்சுக்கிற இவரும் அவங்க உட்கார்ற மாரி ஒரு சீட்டுமே ரெடி பண்ணி தராரு. இது மாரி பொண்டாட்டிக்கு எதுனாலும் பார்த்து செய்யிற இவரு இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி சாப்பிட உட்காரும்போது ஏதோ ஒரு மாரி இருக்குன்னு எழுந்து போயிடுறாங்க. இவரும் என்னாச்சுன்னு சொல்லி பின்னாடியே போய் கேட்குறாரு. என்கிட்ட வராதீங்க. நான் 5 நாளைக்கு தீட்டு நான் வெளியவே இருக்கேன். நீங்க உள்ள போங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பழைய சடங்கு நீ டபிள்யூ பண்ண வேணாம். உள்ள வான்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் பொம்பளைங்க சமாசாரம் நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ வைஃப வெளியவே படுத்துட்டு இருக்கிறத பார்க்குற இவரும் பெட் சைடு போத்தி விட்டு வராரு. இப்போ அடுத்த நாள் காலையில பார்த்தா வெளிய ஒரு அழுக்கு துணி இருக்கு. அத காலால தள்ளி விட போறாரு. இத பார்க்குற வைஃபவும் டக்குன்னு அந்த துணிய எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாங்க. அந்த துணி அவ்ளோ அழுக்கா இருக்கு. அத எதுக்கு எடுக்குறன்னு சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் லேடீஸ் சமாச்சாரம் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் அவருக்கு இது பீரியட்ஸ்க்காக யூஸ் பண்ற துணின்னு புரிய வருது. என் சைக்கிள கூட அந்த துணியால துடைக்க மாட்டேன். அத போய் யூஸ் பண்றியேம்மான்னு ஃபெயில் பண்ணிட்டு, இப்ப வைஃப்‌க்கா மெடிக்கல் போயிட்டு பேட் வாங்கிட்டு எவ்வளோன்னு கேட்டா 55ன்னு சொல்றாங்க. என்ன தங்கம் விலை விக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ கையில 30 தான் இருக்கும். இப்போ போயிடு இருக்கா. அவரு ஃப்ரெண்டு கிட்ட மீதி காசு வாங்கி அந்த பேட் வாங்கிட்டு வைஃப் கிட்ட போய் குடுத்தா, ஸ்டார்ட்டிங் பார்க்குறவங்க அத பார்த்து சந்தோஷம் படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதோட விலைய பார்த்து இவ்ளோ காசு குடுத்து, இத வாங்கி நான் யூஸ் பண்ணா உங்க சம்பளம் பத்தாதுன்னு சொல்லுறாங்க. உங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். தயவு செஞ்சு அத திருப்பி கொடுத்துடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இவரும் பரவாயில்ல. அந்த தனியா யூஸ் பண்ணாத, இத யூஸ் பண்ணுன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் அத தேக்குற மாரி இல்ல. அதனால மெடிக்கலுக்கு போய் ரிட்டர்ன் குடுக்க போனா வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இவரும் வேற வழி தெரியாம ட்ரெஸ்க்குள்ள மறைச்சு வச்சு வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனா அங்க ஒருத்தருக்கு பயங்கரமா அடிபடுது. ஏதோ ஒரு அழுக்கு துணி எடுத்து அந்த காயத்துல கட்ட போறாங்க. இத பார்க்குற ஹீரோவும் அது ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லி வச்சிருந்த பேட எடுத்து அந்த காயத்துல கட்டுறாரு. இத பார்க்குற எல்லாரும் திட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் பொண்ணு கூப்ட்டு போன டாக்டர் இத பார்த்துட்டு நல்ல காரியம் பண்ணீங்கன்னு பாராட்டுறாரு. நம்ம ஹீரோவும் என் வைஃப் அழுக்கு துணி தான் யூஸ் பண்றான்னு சொல்றாரு. இத கேட்குற டாக்டரும் அது உயிருக்கு கூட ஆபத்து வரும்னு சொல்றாரு. இத பார்க்குற ஹீரோவும் இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு.